ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தகவல் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜெடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தகவலை பார்த்துட்டு கன்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ஒரு 10K லைக் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தகவலை பார்ட் 2 பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம தகவலை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தகவல் BMW மெர்சிடிஸ் கடையில் நடந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வார பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கொலாடி சண்டை சொல்லணும், பல வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இதில் ஒரு சில தகவலை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மிச்சம் இருக்க தகவலை வச்சு இன்னொரு பெரிய படமே போடுற அளவுக்கு இன்னும் நிறைய தகவல் இருக்கு. அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2029 இப்போ BMW ஹாலோவின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு விஷ் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல மெர்சிடிஸ் BMW மாதிரி மேலே ஒரு கவரை போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு இப்போ எந்த கார் வேணாலும் அவங்க ஃபேவரட் கார் ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம்னு சொல்லி அதுக்கு மேலே எழுதியிருந்தாங்க BMW. அதாவது மெர்சிடிஸ் BMW அவங்க ஃபேவரட் ஹீரோவை நினைச்சிட்டு இருக்கிறதாவோ, அதனால அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறதாவும் இந்த போஸ்ட்டை போட்டு மெர்சிடிஸை கலைச்சிருந்தாங்க BMW. இதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி மெர்சிடிஸ் நல்லா தான் இருக்கு, அதுலயும் உங்க ரேடியேட்டர் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி BMW டிசைனை கலாய்ச்சிருந்தாங்க மெர்சிடிஸ். இதுக்கடுத்து BMW ஒரு புது மாடல் கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த காரோட ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல பின்னாடி மெர்சிடிஸ் கார் வர மாதிரி கண்ணாடியில் அதை பார்த்துட்டு BMW போற மாதிரி போட்டு நாங்க எப்பவுமே ஒரு படி முன்னாடி தான் இருப்போம்னு சொல்லி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க BMW. அதாவது மெர்சிடிஸை விட நாங்க ஒரு படி எப்பவுமே முன்னாடி தான் இருப்போம்னு சொல்லி அந்த போஸ்டர் போட்டிருக்காங்க BMW. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இதுக்கு ரிப்ளைவா மெர்சிடிஸ் ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல முன்னாடி போயிட்டு இருந்த BMW கார் ஏதோ பிரேக் டவுன் ஆகி டோ வண்டியில் ஏத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சு டிரைவ் ஸ்லோ டிரைவ் சேஃப் லைஃப் ஹேஸ் நோ ஸ்பேர்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க மெர்சிடிஸ் BMW கலாய்ச்சு. அதாவது யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு கஸ்டமரை சேஃபா கொண்டு போறாங்கிறத முக்கியம் சொல்லி BMW கலாய்ச்சிருக்காங்க மெர்சிடிஸ். பைக்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனவனுக்கு 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. சரி, இந்த சண்டை இப்படியே தான் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டே தான் இருக்கணும். இதுல யாரு தான் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டா இதுல யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா யார் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஜெயிக்கிற இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தா அது BMW தான். அப்படி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2019 மெர்சிடிஸோட CEO 2005 இருந்து 2019 வரைக்கும் CEO இருந்தவர் டேட்டருங்கிற ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருந்தாரு. இத்தனை வருஷம் எங்களுக்கு காம்படிஷனா இருந்ததுக்காக த லாஸ்ட் டேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க BMW. அந்த வீடியோல அந்த CEO எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு அவர் கம்பெனி விட்டு வீட்டுக்கு போற மாதிரி அதுல எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே போற மாதிரி ஒரு வீடியோ நல்ல வீடியோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க BMW. இதை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு நீ இல்லையாப்பாங்கிற ஒரு டவுட் நமக்கு வரும். நமக்கு டவுட் வர மாதிரி அந்த வீடியோட கடைசியில மெர்சிடிஸ் CEO கடைசியில ஃப்ரீ ஆயிட்டார்னு ஒரு லைனை போட்டு அவர் வீட்டுக்குள்ள போற மாதிரி முடிப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் உள்ள இருந்து BMW கார் ஓட்டிட்டு வெளியே வருவாரு. இத்தனை வருஷமா அவர் இதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தாருங்கிற மாதிரி மெர்சிடிஸை கலாச்சி BMW அந்த வீடியோ முடிச்சிருவாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அதாவது மெர்சிடிஸ் CEO கடைசியில BMW கார் தான் ஓட்டுறாரு. அப்ப பாத்துக்கங்க BMW கார் எப்படி இருக்கும், மெர்சிடிஸ் கார் எப்படி இருக்குன்னு சொல்லி BMW மெர்சிடிஸ் கலாய்ச்சி போட்டிருப்பாங்க அந்த வீடியோவை. எப்படி BMW வச்ச ஃபைனல் ட்விஸ்ட். அவங்கவுங்க ப்ராடக்ட் அவங்கவுங்க கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே DHLங்கிற ஒரு கொரியர் கம்பெனி அவங்க பொருளை ஆப்போனன்ட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. எப்படிங்கிறத இங்கே தக்லீஃப். DHL ஆப்போனன்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணி ஒரு சில கொரியர்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொரியர் பாக்ஸில் தெர்மல் ஷீட் ஒட்டியிருக்காங்க DHL. அந்த தெர்மல் ஷீட் கூலாக இருக்கும்போது பிளாக் கலரில் இருக்கும். இது வெயில நம்ம கொண்டு போயிட்டோம்னா கலர் மாதிரி அது நார்மல் கலருக்கு வந்துடும். அப்படி நார்மல் கலருக்கு வந்துருச்சுன்னா உள்ள DHL இஸ் ஃபாஸ்டர்னு தெரியுற மாதிரி எழுதி இருந்திருக்காங்க DHL. அவங்க எதிரி கம்பெனி பார்சல்லாம் வெயில போகும்போது DHL இஸ் ஃபாஸ்டர்னு எதிரி கம்பெனியே சொல்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க DHL. ஒரு 4 பாக்ஸ் ஆப்போனன்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணி கொரியர் அனுப்பி அதை வச்சு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஏற்படுத்திட்டாங்க DHL. Trees, they're blowing in the breeze. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா.
இப்போ எப்படி ஆப்பிளுக்கு சாம்சங் போட்டி இருக்கோ அதே மாதிரி ஒரு காலத்தில் ஆப்பிளுக்கு பிளாக்பெரிக்கு ஒரு போட்டி இருந்தது. அந்த டைம்ல 2 கம்பெனி பீக்ல இருந்த டைம். அப்போ பிளாக்பெரி ஆப்பிள ட்ரோல் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான டச் ஃபோன் சொல்லி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிளாக்பெரி. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஆப்பிள் அவங்க புது ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி அவங்க மொபைல் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. ஆனால் பிளாக்பெரியோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சது. இந்த டைமில் ஆப்பிள் அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ நீங்களே பாருங்க. இந்த ஜப்பான்காரங்க மட்டும் எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்டோட ஐடியா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பொருளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை கம்பேர் பண்ணி அந்த பொருளை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு பொருளோட ஸ்ட்ராங்கை மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை வச்சு தான் காமிப்போம். ஆனால் ஜப்பான்காரங்க இப்போ வித்தியாசமாக யோசிப்பாங்க. எப்படி ஒரு பொருளோட ஸ்ட்ராங்கை எப்படி சம்மந்தமே இல்லாமல் அது கூட கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க நீங்களே பாருங்க. அடுத்த கிட்கேட்க்கு ஓரியோக்கு இடையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் உட்காந்து கிளாஸ் டைம்ல கிளாஸ் கவனிக்கிறோமோ இல்லையோ எக்ஸோ கேம் விளையாண்டுருப்போம். கன்ஃபார்ம் எல்லாரும் ஒரு தடவை வச்சு விளையாண்டுருப்போம். இந்த கேமை வச்சு கிட்கேட் 2 வேப்பரை எக்ஸ் ஆட் வச்சுட்டு தன்னை எக்ஸ்னு ஓரியோ ஓ ஷேப்ல இருக்கனால ஓன்னு சொல்லி லைட்டா ஓரியோ கலாய்க்கிற மாதிரி இந்த கேம் ஆன்லைன்ல விளையாடலாம்னு சொல்லி ஓரியோ கூப்பிட்டுருப்பாங்க கிட்கேட். நடுவில் எக்ஸை போட்டு ஓரியோ நெக்ஸ்ட் மூணு நீ தான் சொல்லி ஓரியோ டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க கிட்கேட். எல்லாரும் ஓரியோ நெக்ஸ்ட் ஸ்டெப் விளையாடுவாங்க இல்ல விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. ஆனா ஓரியோ சாரின்னு போட்டு என்ன பண்ணி வச்சிருந்தாங்க நீங்களே பாருங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கல சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டினியூ பண்ணாம இல்ல வேண்டாமாங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. 10K லைக் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தகவல் பார்ட் 2 பண்றேன். ஓகே மக்களே, வரட்டா.